We have to invest in future. அம்மாவுடைய அத்தனை திட்டங்களும் அம்மா என்னென்ன மக்களுக்காக செய்யணுமோ அனைத்தையும் பண்ணி அதுக்கு அடுத்தது கூட என்னால என்ன பண்ணணும் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது அவரோட புரிதல்ல ஒவ்வொரு துறைக்கும் பண்ணியிருக்காரு. You have to pick your battles என்று சொல்வார்கள். பெருமதிப்பிற்குரிய ஐயா எடப்பாடி அவர்களிடத்திலே ஒன்று தஞ்சையை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் அறிவித்தார். இந்திய ஜனநாயகத்தை யாரா பாதுகாக்க முடியும்? கே. பழனிசாமி என்னும் நான் மக்களுடைய பேராதரவுடன் அரசினை ஏறியவர். அப்படி ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற ஒரு முதலமைச்சர் அவர். இதெல்லாம் ஒரு தலைவனுக்கான ஒரு பண்பு, ஒரு கண்ணியமான ஒரு குணங்கள் அது அவர்கிட்ட இருக்கு. இது பெரியாரோட ஸ்டைலோட கார்பன் காப்பி இல்ல, அண்ணாவோட ஸ்டைலோட கார்பன் காப்பி இல்ல. ரொம்ப முக்கியமாக பார்த்தா அவருடைய ஸ்டைல் டோட்டலி டிஃபரெண்ட். We will survive and we will continue. இதுதான் தொடர்ச்சி, இதுதான் நிஜ சமூக நீதியின் தன்மை. கன்னியாகுமரி மண்ணையிலிருந்து டெல்லியின் மாளிகை வரை இந்த செய்தி எதிரொலிக்கட்டும்.